இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேகர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத பிள்ளைகளாய் வாழ்ந்தோம். இயேசுவை அறியாத பிள்ளைகளாய், இயேசுவை தெரியாத பிள்ளைகளாய் வாழ்ந்தோம். ஒரு நாள் இயேசுவை நாம் தெரிந்து கொண்டோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நாம் வாழ்ந்தோம். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசுவை நாம் தேடி வந்தோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். நாம் அவருடைய பிள்ளையாகி மாறினோம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ்கிறோம்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருக்கு. நிறைய பேருடைய பேரை பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்தவ பேர் தான். அநேகர் சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லலாம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இவர்கள் இல்லை எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்கள்? எத்தனை பேருக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார்? நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் பண்ணுகிறோம்? இந்த கேள்வியை கேட்டா அநேகருக்கு பதில் தெரியாது. பேர் கிறிஸ்தவ பேர் இருந்தா அது பெருசு இல்லை. நான் கிறிஸ்தவள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன், பாரம்பரியமாகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்களா? கிறிஸ்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? நீங்கள் அவருடையவர்களாய் வாழ்கிறீர்களா என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளா என்னாலும் இருக்க வேண்டும்.